10 நாள் தாங்க தமிழகத்தை தலை நிமிர வைத்த விஜய் ஆட்சி. ஒரு தலைவன் ஆட்சிக்கு வருவது சாதாரணம். ஆனால் மக்களின் மனசுக்குள் நம்பிக்கையாக வருவது தான் வரலாறு. பல ஆண்டுகளாக மக்கள் மனதில் தேங்கி கிடந்த கேள்வி ஒன்று தாங்க, தமிழகத்தில் உண்மையிலேயே மாற்றம் வரப்போதா, வருவாங்களா? அந்த கேள்விக்கான பதிலாக தான் ஒரு புதிய அரசியல் அத்தியாயமாக தான் தொடங்கி இருக்கிறது வெறும் 10 நாள். ஆனால் அந்த 10 நாட்களில் நடந்த மாற்றங்கள் 10 வருஷ அரசியலை விட பெரிய அதிர்வை ஏற்படுத்தியிருக்குங்க. டாஸ்மாக் குறைப்பு, ரவுடிசத்திற்கு எதிரான அதிரடி, ஊழலுக்கு முடிவு, அம்மா உணவகங்களுக்கு உயிர், அரசல்வங்களில் வேகம், இது எல்லாம் வெறும் அறிவிப்புகள் மட்டும் இல்ல, மக்களின் வாழ்க்கையை நேரடியாக உணரப்பட்ட மாற்றங்கள். இன்று நம்ம பார்க்க போறது வெறும் 10 நாள்ல தமிழக மக்களின் நம்பிக்கையை எப்படி வென்றார் முதலமைச்சர் விஜய் என்பது தான். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஏன்னா இது சாதாரண அரசியல் பேச்சில் தமிழகத்தின் புதிய எதிர்காலத்தை பற்றிய ஒரு உணர்ச்சி மிகுந்த பதிவு. ஒரு அரசு வெற்றி பெற்றதா இல்லையா என்பதை தீர்மானிப்பது அரசியல்வாதிகள் அல்ல, சாதாரண மக்கள் தான். காலை பேருந்தில் வேலைக்கு போகும் தொழிலாளி, காய்கறி விற்கும் அம்மா, மாத சம்பளத்துக்காக காத்திருக்கும் குடும்பம், இவங்கள முகத்துல நிம்மதி வந்தா அதுதான் நல்லாட்சி. பல ஆண்டுகளாக மக்கள் ஒரு விஷயத்தால சோர்ந்து போயிருந்தாங்க, எதுவும் மாறப்போவதில்லை என்ற நம்பிக்கையின்மை. ஆனா புதிய முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்ற சில நாட்கள்லயே அந்த மனநிலை ஆரம்பிச்சிருக்கு. ஏன் தெரியுமா? ஏன்னா அவர் பேசுவதை காட்டிலும் செயல் அதிக கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்கிறாரு. அரசியல் மேடைகளில் கோஷங்க போடாம நேரடியாக நிர்வாக கோப்புகளை எடுத்தாரு. மக்களின் பிரச்சனைகளை கேட்டது மட்டும் இல்லாம அதற்கான நடவடிக்கையும் தொடங்கியிருக்கிறாரு. இதுதான் மக்களை ஆச்சரியப்பட வச்சிருக்கு. டாஸ்மாக் குறைப்பு, பெண்களின் மனதில் இடம் பிடித்த முடிவு. தமிழக அரசியலில் எத்தனை தலைவர்கள் வந்தாங்க, ஆனா டாஸ்மாக் விஷயத்துல யாரும் தீவிர முடிவு எடுக்க தயாரினாங்க. ஏன்னா அது வருமானம் தரும் துறை. ஆனா ஒரு குடும்பம் அழிவதற்கு காரணம் அதுதான். ஒரு குழந்தையின் கல்வி பாதிக்கப்படுவதற்கு காரணமும் அதுதான். ஒரு பெண்ணுடைய கண்ணீருக்கும் காரணம் அதுதான். இது எல்லாம் உணர்ந்த முதலமைச்சர் டாஸ்மாக் கடைகளின் எண்ணிக்கையை படிப்படியாக குறைக்கும் முடிவை எடுத்திருக்கிறாரு. இது சாதாரண அரசியல் முடிவு இல்லைங்க, இது ஆயிரக்கணக்கான பெண்களின் மனசுக்குள் நம்பிக்கை விதித்த முடிவு. எங்களுடைய குடும்பத்தை காப்பாற்ற யாராவது வந்திருக்கிறார்கள் என்ற உணர்வு. அதுக்கப்புறம் தமிழகத்தின் தாய்மார்களோட மனநிலையுமே இந்த மாதிரி தான் உருவானுச்சு. ரவுடிசத்திற்கு எதிரான அதிரடி, சட்டம் ஒழுங்கு என்பது வெறும் போலீஸ் வேலை மட்டும் இல்ல, அது மக்களுடைய நிம்மதி. ஒரு பெண் இரவுல பயமின்றி நடக்க முடியுமா? ஒரு கடைக்காரர் மிரட்டல் இல்லாம தொழில் செய்ய முடியுமா? ஒரு மாணவன் பாதுகாப்பாக வீட்டுக்கு திரும்ப முடியுமா? இது எல்லாம் உண்மையான வளர்ச்சி.